ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சேரம் கிருஷ்ணன் பேசுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். குட்டி மெசேஜ், ஈஸியா இருக்கிறத எப்பவுமே பண்ணிட்டே இருக்காதீங்க. நீங்க யோசிக்கும் போதே இது கஷ்டமா இருக்கே, நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு தோன்ற விஷயத்த அப்பவே இன்ஸ்டன்டா பண்ணி முடிங்க. இந்த மாதிரி எதை அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கிறது, இதை பண்றது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எஃபோர்ட் போட்டு அப்பவே பண்ணி முடிங்க. அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இதுக்கும் மேல கஷ்டமா இருக்கிறது எல்லாம் உங்களை பண்ண வைக்குங்க. மெட்ராஸ்காரன் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அந்த கல்யாணம் என்னாச்சு, ஹீரோ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு படத்துல அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாட் லைன் ஆரம்பிக்கிற படம் தான் இந்த மெட்ராஸ்காரன் படம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட பிளாட் லைன்ஸ் நேச்சுரலா கொண்டு போன சில விஷயங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கவை. அதுக்கு உயிரோட்டும் விதமா சாம்சியஸோட மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷனல் சாங்ஸும் அதுக்கு ஏத்த ஆர்ஆர் ஒர்க்ஸும் ரொம்ப அழகா போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ். படத்துக்குள்ள ஓபன் பண்ண ஒரு சில சப்ளாட்ஸ் பிச் பண்ண ஐடியா நல்லா இருக்கு. பட் ஆனா அது கரெக்டா எப்படி பிச் ஆகி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட என்டர்டைன்மெண்ட் கோஷன்ட் குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா படத்துல லாஜிக்லெஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான், நிறைய படங்கள் இந்த கதையில வந்திருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி படத்துல ஒரு கிளாரிட்டி இல்ல. படம் எதை நோக்கி போகுதுன்னு ஒரு உயிரோட்டம் படத்துல இல்லைங்க. நல்லா தானே ஆரம்பிச்சிங்க. அந்த ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ்ல இருந்த அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் ஏன் இப்படி ஆர்டிபிஷியலா மாறிச்சு, அதுக்கப்புறம் எதுலயுமே ஒரு கதையா ஒரு லைஃபா இந்த படத்துல உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸை குழப்பி விட்டுருச்சு படம். படத்தோட ஸ்டேஜிங் சொல்றதை விட ஒரு சீன் ரிவீல 1+1 2 தானே, ஏன் 0+2 2 இல்லையா அப்படிங்கிற மாதிரி சீன்ஸை ரிவீல் பண்ண விதம் ஆடியன்ஸை சுத்த விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய படங்கள், நிறைய கமர்ஷியல் படங்கள் அப்படி சுத்த விட்டுருக்கு. பட் ஆனா அந்த சுத்த விட்டது தெரியாம ஸ்கிரீன் பிளேல சூப்பரா எழுதி விஷுவல் பண்ணி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படம் சுத்த விட்டுருக்காங்கடா நம்மள அப்படின்னு ஓப்பனாவே தெரியுது பார்க்கும்போது. அந்த அளவுக்கு என்கேஜிங்கா எதுவுமே இல்லை. பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ரெடிக்ட் பண்ண இந்த சீன் இப்ப வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதை தாண்டி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா படத்துல உட்கார வைக்கலைங்க. பட் ஸ்டில் இது என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து மட்டும்தான் இந்த படத்தை பத்தி. மேபி உங்களுக்கு இந்த படம் வேற விதமா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் இதை தாண்டி நோட்டபிள் மென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கீதா கைலாசம், பாண்டியராஜ் சார் அண்ட் கருணாஸ் கலையரசன் இவங்களோட ஆக்டிங் பாக்குறதுக்கு எனக்கு இந்த படத்துல ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா. ஷேர்நிகம் பயங்கரமான ஆக்டிங், நிறைய சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டப்பிங் மட்டும் வேற யாராவது கொடுத்திருந்தா இன்னுமே அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு அந்த டப்பிங் வாய்ஸ் ரொம்பவே பக்கத்துணையா இருந்திருக்கும். ஸோ ஓவரால இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸ் உள்ள படங்கள், அந்த படத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாம நான் போய் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்காரனை வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மேபி உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணலாம் இந்த படம். ஸோ இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 30 மார்க்ஸ் தருவாங்க. மெட்ராஸ்காரன் நாட் ஜஸ்டிஃபைஸ் இட்ஸ் டைட்டில் அண்ட் கான்செப்ட் இட் ஓப்பன்ஸ். ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.